ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் அவங்க ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஹெட்ஃபோனாக இருக்கட்டும் லான்ச் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக அந்த புல்லட் ஒயர்லெஸ் 2 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4500 ப்ரைஸ் இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒன் ப்ளஸில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான பட்ஜெட் ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z அப்படின்ற நேமில். இதில் அப்படி ப்ரீமியமான எல்லா விஷயமுமே இருக்கா, இல்லை ப்ரைஸை கம்மி பண்ணனால ஒஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் எலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லவுட் எலி டெக் சேனல் இன்னும் 4000 சப்ஸ்கிரைபர் வந்தால் 1 மில்லியன் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேட்டரி லைஃப் ஹைலைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட்லேயும் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைலைட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயர்ஃபோன் பேக் சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பேக்கேஜே வந்துட்டு உள்ளே ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இவங்க லான்ச் பண்ண அந்த ப்ரீமியம் 4500 செக்மெண்ட்டில் புல்லட் ஒயர்லெஸ் 2 எப்படி இருந்ததோ அதே போலயே தான் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ப்ரீமியம் நல்லாவே நமக்கு தெரியும். குறிப்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்ஃபோனில் மெட்டலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இல்லை. லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் பட்டனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோனில் நீங்கள் சப்போஸ் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, ரெண்டாவது ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் போயிட்டு ஃபோனில் ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்க டிவைஸ்க்கு கனெக்ட் ஆயிரும். அதே போல் இதில் டபுள் டேப் அகைன் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி பழைய ஃபோன்லேயே வந்து கனெக்ட் ஆயிரும். ஈஸியாக உங்களால் பேர் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ண, கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு தனித்தனி பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக சாங் கேட்காத டைமில் காதில் இருந்து ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே மேக்னெட்டில் ஒட்டிக்கும். ஸோ இது நார்மலாக ஒட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாங் ப்ளே ஆகிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். ஆனால் இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா எகைன் உங்களுக்கு ப்ளே ஆகாது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இதெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்குன்னு தண்ணிக்குள்ளேயே முக்கி எடுக்கிறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தண்ணியிலே கிடந்தது அப்படின்னா வீணாக போயிடும். இதில் IPX55 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நார்மலாக தண்ணி பட்டது அப்படின்னா தொடச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ரெகுலராக நான் பேசி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டியுமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஃபோன் ரெகுலராக பேசுகிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் விளாட முடியுமா அப்படின்னா லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் ப்ளஸ் டிவைஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் வந்து PUBG கேம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். பெருசாக லேக் இருக்கிறதெல்லாம் எந்த இடத்துல நோட் பண்ண முடியல. ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே போல் வீடியோ பார்க்கும்போதும் சரி லேக் இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து நோட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஒன் ப்ளஸ் டிவைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாக்டாக உங்களால் வந்து சவுண்டை கேட்க முடியும். அண்ட் அதே போல் இதோட பேட்டரி லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. 10 நிமிஷம் மட்டும் ஒன் ப்ளஸோட வாட் சார்ஜ் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் 10 மணி நேரம் கண்டினியூவாக சாங் கேட்க முடியும். இல்லைப்பா 10 மணி நேரம் அதிகம் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 9 மணி நேரம் 9.5 மணி நேரம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மணி நேரம் நீங்கள் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ரியலாகவே வந்து இந்த ஃபீச்சர் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். முக்கியமானது சவுண்ட் குவாலிட்டி தான். எப்படி இருக்குது? 9.2 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹை பேஸ்லாம் வேணாம் ப்ரோ, சூப்பராக சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும். ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே பக்காவாக இருக்கணும். அதிகமாக சாங்ஸ் கேட்பேன், மூவி கேட்பேன், பேஸை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதுக்குன்னு பேஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரு நார்மலாக பக்காவாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட புல்லட் ஒயர்லெஸ் 2 வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இதுவும் லுக் வைஸ் சேமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ப்ரீமியம் தான். அது நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதோட ஒரு சின்ன வெர்ஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். இதே மாதிரியே பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிராண்ட்லையும் நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸையும் இந்த ப்ரைஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் வருத்தப்பட மாட்டீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 ரூபா. 2000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.